தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்து குடும்பத்திலேருந்து கர்த்தர் எங்கள் வேலை பெற்று வச்சுட்டு சாட்சியாக இந்த நாளை நிறுத்திருக்காரு. எனக்கு 1990 ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டு 3 வருஷம் வெளி இடங்கள்லாம் போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு எதுவுமே குணமாகலை. கடைசியில் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் ஐப்ரண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து 93 போய் சேர்ந்தேன். 4 மாதம் 94 வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப முடியாத அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து காட்டு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அது 4 நாள் மாத்திரை சாப்பிட்டேன். 4 நாள் மாத்திரை ஒரு 10 வருஷங்கிட்ட இடையில நான் சாப்பிடலை, விட்டுட்டேன். அது கொஞ்ச நாள் ஆனோடனே ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து ரொம்ப சீரியஸான நிலைமையில ரத்தம்லாம் சரீரத்தில் உரைய ஆரம்பிச்சிருச்சு. ஐசி வார்டில் போய் 10 நாள் இருந்தேன். அவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது, பெட்லெஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் எனக்காண்டி அநேகர் ஜெபித்தாங்க. அநேகர் எனக்காக அதிகமாக அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் அற்புதமாக விடுதலை தந்தார். இன்னும் அதிகமான காரியங்கள்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்து மட்டும் நடத்தி வராரு. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனாலும் என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக இதனால் நடத்தி வராரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. வீட்டில் இருக்க விடாதபடிக்கு என்னுடைய சகோதரன் மனைவி என்னை வீட்டை விட்டு காலி பண்ணணும், நான் வீடு கட்டப்போறேன்னு சொல்லி வீட்டை விட்டு காலி பண்ணேன். ஒரு வாடகை வீட்டில் ஆண்டவர் என்னை ஒரு தங்கத்தை அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் என்னை பாதுகாத்து வந்தார். பள்ளியோட எல்லாரும் சொன்னாங்க, நீ அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியாது, உனக்கு வீடு தரமாட்டா, அந்த இடத்துல நீ இருக்க முடியாது அப்படின்னு பலர் சொன்னாங்க. ஆனால் நான் நம்பிக்கை ஆண்டவர் எப்படியாவது தருவார், அவர் சித்தம் தான் மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி எந்த ஆளும் என்னை வீட்டை விட்டு துரத்துன்னு சொல்லி வீட்டை விட்டு என்னை விரட்டுனாங்களா, அதே ஆள் மறுபடியும் நீ அந்த வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு வாக்கியம் பண்ணார். இன்னைக்கு சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையா என்னை அந்த இடத்துல சாப்பிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீடு நீ இருந்தது ஆண்டோடைய கிருபை தான் மற்றவங்க சொல்லுற அளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக என்னை அந்த இடத்துல சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க, மாடி ஏறக்கூடாது, குடம் தூக்கக்கூடாது, அதிகமான வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மாடி ஏறவோ, குடம் தூக்கவோ, மற்ற வேலையில செய்யவோ எல்லாத்துக்கும் ஆண்டவர் அர்த்தம்னா பலத்தை ஆண்டவர் தந்து இன்னைக்கு என்னை அற்புதமா ஆண்டவர் நடத்தி வருகிறாரு. இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல நேரம் காணாது. நிறைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீ கிருபையா கண்ணின் மணி போல ஆண்டவர் நீ இதுவரைக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் கட்டுகளுக்கும் ஆண்டவர் நீ கிருபையா பாதுகாத்து சாட்சியா நீங்க மற்றவங்க சொல்லுதளவுக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற. அதனால ஆண்டவர் நாம் மகிமைப்பட சாட்சியை